ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் மீது கொண்டு செல்ல வேண்டும். கடலூர் மக்களுடைய வாழ்வாதாரம், கடலூர் மக்களுடைய பிரச்சனை என்று சொன்னால் தளபதி அவர்கள் முன்னிருந்து வழிநடத்துவார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். காரணம், கடலூர் மாநகராட்சியிலே இந்த பேருந்து, அதாவது சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிலையத்தில் இந்த பேருந்து வராமல் எம்பூரில் கொண்டு போய் இந்த பேருந்து நிலையத்தை வைக்கிறீங்க. அதை வச்சு என்ன அதில் பயன் பார்த்தீங்கன்னா அது பயனே ஒன்றுமே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய இந்த கடலூர் பேருந்து நிலையத்தை சுற்றி இருக்கின்ற வியாபாரிகளுடைய நிலைமையில் வச்சு பார்த்தீங்களா, எத்தனையோ பழக்கடைகள், பூக்கடைகள், டீ கடை வச்சுருவாங்க, ஹோட்டல் தொழில் பண்ணுறாங்க. சாமானிய மக்கள், அடிப்படை தேவைகள் இல்லாத மக்கள் இந்த பஸ் நிலையத்தை கொண்டு போய் நீங்கள் எம்பூதில் வச்சீங்கன்னா அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி நீங்கள் நினச்சி பார்க்காத இந்த திராவிட அரசு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு. உங்களுக்கு யார் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது? இந்த மக்கள் எல்லாம் நீங்கள் இந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் கிடையாது. ஆனால் அந்த பாமர மக்கள், அடித்தட்டு மக்கள், பாமர மக்களுடைய நிலைமையை நீங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம மனசாட்சியே இல்லாமல் கொண்டு போய் புதூரில் வைக்கிறீங்க. அந்த புதூரில் வச்சதுனால என்ன பயன்? நீங்கள் பேசாமல் அதை குறிஞ்சிப்பாடி பேருந்து உள்ள வச்சுப்பாங்க. கடலூர் பேருந்து வைக்காதீங்க. போக்குவரத்து அந்த இடத்துல எதுவுமே போக்குவரத்து கிடையாது, மின்சார வசதி கிடையாது. நைட்டில் ஒரு சொன்ன மாரி பெண்கள் போனால் எவன் தாலி எடுத்தாலும் தெரியாது. இங்கே இருக்க நிலைமை கஞ்சா போதையில் இந்த தமிழ்நாடே ஃபுல்லாக ஆடி இருக்குது. அந்த இடத்துல கொண்டு போய் நீங்கள் பேருந்து நிலையத்தை வைக்கிறீங்க. அதனால் என்ன பயன் இந்த மக்களுக்கு? ஒரு பயனும் கிடையாது. இங்க இருந்து ஒருத்தர் பஸ் பிடிச்சி சென்னைக்கு போனோம்னா இங்க இருந்து பஸ் பிடிச்சி அங்க போகணும் 10 கிலோமீட்டர் போட்டு அங்கிருந்து திரும்பி கடலூர் வந்து பாண்டிச்சேரி போறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடும். நம்மளுடைய சகோதர சகோதரிகள், நம்மளுடைய கூட போனவங்களும் சரி, நம்மளுடைய மக்களாக இருந்தாலும் சரி, ஒரு சென்னைக்கு காலையில திங்கக்கிழமை வேலைக்கு போகணும்னா எம்பூதூர்ல இருந்து சென்னைக்கு போகணும்னா கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆகும். ஐடி கம்பெனியில் வேலை செய்யறாங்க. நம்மளுடைய கல்லூரியில் சென்னையில் படிக்கிற மாணவ மாணவிகள் எத்தனை பேர் வேலையை விட்டு சென்னையில் பொழப்பு தேடி போறவங்க இன்னைக்கு சென்னையில் கடலூர் வந்து போனாதான் பஸ் ஸ்டாண்டு வச்சுன்னா 5 மணி நேரம் கழிச்சு போய் பஸ் ஸ்டாண்ட் சென்னைக்கு போகிறதுக்கு எதுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டு? நீங்க நெல்லிகுளத்தில் பார்க்கலாம், அந்த பஸ் ஸ்டாண்ட் எதுவுமே இல்லாமல் 18 போய் எதுவுமே இல்லாமல் உருப்படாமல் கிடையாது நெல்லிகுளத்தில். அதே நிலைமை தான் கடலூர்ல எம்பூதூர்ல நீங்க பஸ் நிலையம் அளித்தால் அதே நிலைமை தான் வரும். வாழ்வாதாரமே இல்லாத இடத்துல போய் பஸ் ஸ்டாண்டை வச்சு என்ன புண்ணியம்? நீங்க வணிகர்கள் பல பேர் கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு கடலூர் மாநகராட்சியில் வரின்ற பேர்ல போய் வீட்டுக்கு முன்னாடி போய் பள்ளம் போறது, வீட்டை இடிக்கிறது, ரோடை இடிக்கிறது, இதெல்லாம் யாரு கேட்கறது? வரியை வாழ்த்து 3 படகு வரியை ஊற்றி வச்சிருங்க. வரி கட்டலைன்னா போய் வீடு முன்னாடி பள்ளம் போடுது. எவ்வளவு ஒரு கேவலமான நிலைமை. நம்ம வாக்களித்ததுக்கு இதுதான் நிலைமையா? இதனை தமிழக வெற்றி கழகம் தளபதி பொதுச்செயலாளர்கள் வன்மையாக இந்த கண்டனத்தை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2027 ஆண்டு முதல் 300 கோடி ரூபாய் மாநகராட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. இந்த 300 கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே சரி வர செய்யல, எல்லாமே பாதியே நிற்குது. நீங்க மஞ்சள் பார்த்தீங்கன்னா அந்த வணிக வளாகம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாதியில கிடப்பு கிடக்குது. அதே மாதிரி ஓட்டியில் போனா அந்த மீனவர் கட்டி வச்சுறாங்க, அதுவும் பாதியில கிடக்குது. திப்பாப்பள்ளியிலே பாதியில கிடக்குது. வெறும் கமிஷன் மட்டும் வாங்கிட்டா எப்படி வேலை நடக்கும்? கிட்டத்தட்ட எல்லா வேலைகளுமே 30-40% தான் வேலையை நடத்திருக்கு தவிர முழுமையாக இந்த மாநகராட்சியில் எந்த வேலையும் முழுமையாக நடைபெறவில்லை. எங்க பார்த்தாலும் குப்பை. மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா குப்பை கணக்குன்னு ஒரு இடம் இருந்தது. அந்த குப்பை கணக்குக்காக இப்ப இடம் ஒதுக்கப்பட்டு சொல்லி இது வரைக்குமே கடலூர் மாநகராட்சியில் குப்பை கணக்குக்கு நீங்க இடமே ஒதுக்கல. எங்க பார்த்தாலும் ரோட்ல கொட்டி வச்சிடலாம் குப்பையை. நீங்க விடிய காலையில் எழுந்து காலைல நடைபயணிச்சுலாம் தெரியும். கடலூரே ஊட்டினே இருக்குது. பஸ்ல ஊட்டியில் இருக்கு புகை மூட்டம். அவன் குப்பையை ரோட்ல கொத்திடுறான் போட்டு. சுகாதாரத்துறை சார்பா போட்டு அந்த கழிவு நீர் கொள்ளாம நீங்க இப்போ பிரஸ் எல்லாம் வந்து பாருங்க, அந்த பாருங்க அவுட்டர் பைபாஸ்ல ஃபுல்லா குப்பையை கொட்டி வச்சுக்கிறான். சுகாதார சீர்கேடு. அங்க இருக்கிற மக்கள் எப்படி வாழ்வாதாரத்தை பெருக்க முடியும்? இதெல்லாம் கேட்கறது அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, அவரால் எதுவுமே கேட்க முடியல. அவருடைய சூழ்நிலை மாதிரி அமைச்சர்களுடைய சொத்துக்கள் அங்க மலை மேல இருக்கிறதுனால பஸ் ஸ்டாண்டை கொண்டு வச்சுன்னா அவங்களுடைய சொத்துக்களுடைய விலை ஏறுன்றதுனால கொண்டு போய் சுயநலமாக செயல்படுறது தான் இந்த திராவிட முன்னேற்ற மக்களை பற்றி சிந்திப்பதே கிடையாது. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு. நீட் ரத்து பண்ண சொன்னா முதல் கழிச்சு போட சொன்னா போட்டாங்களா? பகுதி நேர ஆசிரியர் நிரந்தரம் பண்ண சொன்னாங்களா? நிரந்தரம் பண்ணாங்களா? வந்தவனை மின்சார கட்டணத்தை குறைக்கணும்னு சொன்ன குறைச்சாங்களா? சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் சொன்னாங்க, மானியத்தை குறைச்சு கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசலுக்கு 4 ரூபா 5 ரூபா குறைக்க குறைச்சாங்களா?
இப்படி எதையுமே மக்களுக்கு சொல்லப்பட்ட எந்த ஒரு கருத்தையும் அவர்கள் வந்து செய்யவில்லை. மாற்றாக மக்களை ஏமாற்றிக் கொண்டு திமுகவுக்கு பேர் வைக்கிறார் திராவிட மாடல் அரசு. என்ன மாடல்? ஒரு மாடல் கிடையாது, அதெல்லாம் பழைய மாடல். என்ன மாடல்? 10 ஆண்டு காலமா இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்த உடனே இந்த 5 வருஷத்துல நம்மளுடைய கடன் கடந்த 73 ஆண்டு காலமாக வெறும் 5 லட்சம் கோடி தான் இந்த தமிழ்நாட்டில் கடன் இருந்தது. 73 ஆண்டு காலமாக. ஆனா இந்த ஆட்சி வந்த 4.5 வருஷத்துல 9,30,000 கோடி கடன் இருக்குது. 10 ஆண்டு காலம் சென்ற ஆண்டு ஆட்சி செய்தவர்களே 5 லட்சம் கோடி தான் வச்சுட்டு போனாங்க. கடுமையான காலம் கொரோனா காலத்திலும் அது கையாண்டது தான் சென்ற அரசு. ஆனால் இந்த 4.5 வருஷத்துல 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் நம்ம தலையில் இருக்குது. ஒரு தலையிலும் பேரு 1,20,000 ரூபாய் கடன் இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் மேல. இதை கேட்கறதுக்கு எந்த கட்சியும் கிடையாது. திறமுள்ள கட்சியாக, திறமுள்ள எதிர்கட்சியாக என்று செயல்படுத்தி சொல்றால் அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். சரியான சாலை வசதி கிடையாது. பாதாள சாலை திட்டம் அப்படியே கடப்புல கிடக்குது. இப்ப நீங்க அறிவிச்ச அத்தனை திட்டங்களும் அப்படியே கிடப்புல இருக்குது. 30-40% வேலை தான் நடந்திருக்கு. காரணம் பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் 20-25% நீங்க மாநிலம் எப்படி வேலை செய்வோம்? 50% கூட வேலையை முழுமையாக முடிக்கிற ஒரு சீர்கேடு தான் இந்த மாநகராட்சியோட சீர்கேடு. கடலூர் பஸ் நிலையம் அதே தான். தன்னுடைய சுயநலத்துக்காக பஸ் நிலையத்தை கொண்டு போய் எப்போதுல வைக்கிறதுக்கு நீங்க குறிச்சிப்பாடி சொன்ன பஸ் நிலையம் பேர் வச்சுட்டு போங்க. கடலூர் பேர் வந்து வைக்காதீங்க. கடலூர் பஸ் நிலையம் பக்கத்திலேயே போக்குவரத்து தொழிலாளர்களுடைய அந்த டெப்போ இருக்குது. அதை நீங்க விரிவுபடுத்தி கூட போனது கூட அந்த பொதுநல இயக்கங்கள்லாம் சொன்னாங்க. அதை கூட நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பஸ் டெப்போ கிட்ட கொண்டு போய் நீங்க அந்த கலெக்டர் ஆஃபீஸ் கூட வச்சுக்கலாம். அரசு போக்குவரத்துடைய அந்த பஸ் டெப்போவை எப்படி வேணா செய்யலாம். ஆனா அது நம்பி இருக்கிற வாகனத்தை நம்பி இருக்கிற அத்தனை வணிகர்களும் இந்த பஸ் நிலையத்தை இங்க கடலூர்ல தான் வர வேண்டும் என்று அன்பான கோரிக்கைகள் என்று பல பேர் சொன்னாங்க. இன்னைக்கு பஸ் சங்கத்தினுடைய தொழிலாளர் தலைவர்களும் தொழிலாளர் வணிக வரி சேர்ந்த தொழிலாளர்களும் அனைவரும் கடலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்படுத்தான் பஸ் நிலையம் வர வேண்டும். ஆனால் தொடர்ந்து இதே நிலையில் ஏற்பட்டால் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தளபதி அவர்கள் உத்தரவு பெற்று கூடிய விரைவில் தளபதி அவர்கள் தலைமையில் தமிழக சந்திக்கிற அளவுக்கு இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை அவருடைய பொதுச்செயலாளர் அவர்களை கொண்டு செல்ல மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன்.